அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூஜஹல் உங்களிடையே முஹம்மது இறைவனை வணங்குவதற்காக மண்ணில் தமது முகத்தை வைக்கிறாரா என்று கேட்டான். அப்போது ஆம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு அவன் லாத் மற்றும் உஸாவின் மீது ஆணையாக அவ்வாறு அவர் செய்து கொண்டிருப்பதை நான் கண்டால் உறுதியாக அவரது பிடரியின் மீது மிதிப்பேன் அல்லது அவரது முகத்தை மண்ணுக்குள் புதைப்பேன் என்று சொன்னான். அவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தபோது அவர்களின் பிடரியின் மீது மிதிப்பதற்காக அவர்களை நோக்கி வந்தான். அப்போது அவன் தன் கைகளால் எதிலிருந்தோ தப்பி வருவதைப் போன்று சைகை செய்தவாறு அவ்வழியே பின்வாங்கி ஓடினான். இதைக் கண்ட பொதுமக்கள் திடுக்கிட்டனர். அவனிடம் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவன் அவருக்கும் இடையில் ஒரு தீக்கிடங்கையும் பீதியை இறக்கைகள் கொண்ட வானவர்களைக் கண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைப் பற்றி கூறுகையில், அவன் மட்டும் என்னை நெருங்கியிருந்தால் அவனுடைய உறுப்புகளை ஒவ்வொன்றாக வானவர்கள் பிய்த்தெடுத்துப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் மனிதனோ தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதி வரம்பு மீறுகிறான். உமது இறைவனிடம் மீளுதல் உள்ளது. தமது அடியார் தொழும்போது அவரை தடுப்பவனை நீர் பார்த்திருக்கிறீரா? நீர் கவனித்திருக்கிறீரா? அவர் நேரு வழியில் இருந்தாலுமா? அல்லது இறையச்சத்தையோவராக இருந்தாலுமா? நீ கவனித்தீரா? அவன் பொய்யெனக் கூறி புறக்கணித்தால் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அவ்வாறு இல்லை. அவன் விலகிக் கொள்ளாவிட்டால் முன்னெற்றியை பிடித்து இழுத்திருப்போம். அது தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றியாகும். அவன் தன் அழைப்போரை அழைக்கட்டும். நாம் நரகத்தின் காவலர்களை அழைப்போம். உறுதியாக அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். இறைவனுக்கு சஜிதா செய்து அவனை அவனை நெருங்குவீராக. 99வது அத்தியாயம் 6, 19 எனும் வசனங்களை அருளினார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 5390 பதிவாகியுள்ளது. அஹமதில் 8475 பதிவாகியுள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவனாவது இந்த ஒரு ஏதாவது சொல்லிக்கொண்டு முகமதை பறைசாற்றி அல்லது பேசுபவனுக்கு என்ன கதி என்று இந்த ஹதீஸ் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.